Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். உங்க பேர் என்னம்மா? அக்கா பயப்படாதீங்க, டாக்டர் சும்மா செக்அப் பண்ண கேக்குறாரு, பேசுங்க. பேர் மறந்து போச்சம்மா? மல்லி, இந்த ஆளை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா என்கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க, அவ்வளவுதான். ரேணுகா, கொஞ்சம் கோஆபரேட் பண்ண. உனக்கு உடம்பு சரியாகணும்ல, அதான் டாக்டர் கிட்ட வந்திருக்கோம். சரியா? நீ பேசாத, எனக்கு ஊசி போடுதானே இங்க கூட்டிட்டு வந்திருக்க. மல்லி, போலாம் வா. இல்ல, நான் டாக்டர் கிட்ட பேசுறேன்க்கா. டாக்டர், ஊசி எல்லாம் வேணாம் டாக்டர், சத்து டானிக் சிரப் மட்டும் கொடுங்க. கொடுத்துடலாமே. ரேணுகா, நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு மருந்து எழுதி கொடுத்துறேன். உங்க பேரு என்னன்னு நீங்க சொல்லலையே. லூசானி. ரேணுகா, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. பின்ன என்ன, ரேணுகா ரேணுகான்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க. இந்த ஆளு ரேணுகா உன் பேர் என்னம்மான்னு கேக்குறாரு. போலி டாக்டர்னு நினைக்கிறேன். ஐயோ மல்லி, காசு கம்மியா இருக்குன்னு இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களா என்ன? டாக்டர், வெரி வெரி சாரி. நோ யூஷஸ் மிஸ்டர் விஜய். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கையில கிடைச்சத தூக்கி எறிஞ்ச கேஸ் எல்லாம் நான் எத்தனை ஃபேஸ் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? ஐயோ மல்லி, அவ கையில இருக்கிற பேப்பர் வெயிட்ட வாங்கு புள்ள. பேஷண்ட பாக்குற டாக்டர் பேஷண்ட் ஆயிட போறாரு. வாங்கு புள்ள. அக்கா கொடுங்கக்கா. கொடுங்க கொடுங்கன்னு சொன்னேன். ரேணுகா, உங்க அப்பா பேரு ஞாபகம் இருக்காமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கையை நிட்டுங்க, போட்டுக்குங்க. ஒண்ணுல போட்டுக்குங்க, அவ்வளவுதான். மல்லி, என்ன காப்பாத்து மல்லி, இவ ஊசி எல்லாம் கொண்டு வந்திருக்கா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, ஊசி எல்லாம் போட மாட்டாங்க. ரேணுகா, ஒண்ணும் இல்ல, ஏன் பயப்படுற? நீதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்த. எனக்கு ஊசி போட்டு கொல்ல பாக்குறீங்கல்ல. மல்லி, எனக்கு ஊசி எல்லாம் வேண்டாம் மல்லி, நம்ம இங்க இருந்து போயிடுவோம். ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போயிடு மல்லி, என்ன கூட்டிட்டு போ. ஒண்ணுல்ல, இவன் வேண்டாம், இவன் எனக்கு கொன்னுடுவான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன கூட்டிட்டு போயிடு. ஐயோ ரேணுகா, என்னமா உன்னை பண்ணிட்டாங்க? உட்காருமா. என்ன கூட்டிட்டு போங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன கொல்ல பாக்குறாங்க. அப்படிலாம் பண்ண என்ன மாட்டோம்மா. கொல்ல பாக்குறாங்க. மல்லி, என்ன கூட்டிட்டு போ. ரேணுகா, நீங்க பாருங்கம்மா, இன்ஜெக்ஷன் உங்களுக்கு இல்ல, வேற ஒரு பேஷண்ட்டுக்கு. ஏய், நான் என்ன சின்ன குழந்தையா? என்னை ஏமாத்தி ஊசி போட பாக்குற, எனக்கு தெரியும். பக்கத்துல யாராவது வந்தீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். நிறுத்த சொல்லு. டாக்டர், இப்ப என்ன பண்றது? விஜய், கொஞ்சம் அப்படி வாங்க. சரி, மல்லி பாத்துக்க. நீங்க போ. மல்லி, மல்லி, பாத்தியா, அவங்க ரெண்டு பேரும் தனியா போய் ரகசியமா ஏதோ பேசுறாங்க. என்ன கூட்டிட்டு போயிடு, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன கொல்ல பாக்குறாங்க. இல்லக்கா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, நான் அப்படியெல்லாம் பண்ண விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்களோட வெளிப்படையான ஆக்டிவிட்டிஸ் வச்சு மட்டுமே டிசைட் பண்ண முடியாது. பொதுவா இந்த அளவுக்கு விகரசா இருக்க மாட்டாங்க. இந்த ஹாஸ்பிடல்ல பார்த்து தான் மிரண்டு போயிருக்கா போல. இருக்கலாம், அவங்களோட மிரட்சிக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு ஃபேக்டா இருக்கலாம். சிலருக்கு சிவியரான பாதிப்பு இருக்கும், ஆனா ரொம்பவே நார்மலா இருப்பாங்க. சில பேர் லைட்டா தான் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, ஆனா விகரஸா பிஹேவ் பண்ணுவாங்க.
இவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு செக் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. கைண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட். டாக்டர், ஊசிக்கே இவ்ளோ மிரண்டு போறா. ஷாக்குன்னு சொன்னா தாங்கிக்க மாட்டா டாக்டர். மிஸ்டர் விஜய், தாங்க முடியாத அளவுக்கெல்லாம் ஷாக் கொடுக்க மாட்டோம். அவங்க சங்கடப்படுறத பார்க்கும்போது உங்களுக்கு சிரமமா இருக்கலாம். நீங்க அதை பார்க்காம வெளியேறுங்க. அவங்கள அக்சஸ் பண்றதுக்கு அதான் வழி. என்ன பண்ணலாம் நீங்க தான் சொல்லணும். சரிங்க டாக்டர், நீங்க சொல்ற மாதிரியே ஷாக் கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க. மல்லி, அது வந்து மிஸ்ஸஸ் மல்லி, இவங்களை கூட்டிட்டு போய் வெளியே உட்காருங்க. நான் கூப்பிடுறப்போ உள்ள வாங்க. சிஸ்டர், லேபை ரெடி பண்ணுங்க. சரி டாக்டர். ம். மல்லி, ரேணுகாவை கூப்பிட்டு போ. மாப்பிள்ள தம்பி, ஆ? டாக்டர் என்ன சொல்றாரு? அது ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் இருக்கா. என்ன பண்றது, செஞ்சுதானே ஆகணும். நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் லேப் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரிங்க சிஸ்டர். சரி வாங்க. வாங்கக்கா. ஐயோ, ஏய், ரேணுகா, என்ன பண்ற? ஐயோ, அக்கா, என்ன இது? என்னக்கா? ரேணுகா, இரு. பிடிங்க, பிடிங்க. ஏய், பார்த்து கூட்டு போங்க. இருங்க இருங்க இருங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் கூட்டிட்டு வரேன். வாமா. சீக்கிரம் கூட்டு போங்க. வெயிட் ஃபாஸ்ட். சீக்கிரம் கூட்டு போங்க. ஐயோ, என்ன பெரியமா இப்படி ஆயிப்போச்சு? இவ்ளோ தூரத்துக்கு அவங்க ஆக்ரோஷமாலாம் நம்ம கிட்ட நடந்துக்கவே இல்லையே. இப்ப பாருங்க, சும்மா இருந்தவங்கள நாமளே கூட்டிட்டு வந்து மோசமாக்கி விட்டுட்டோமோன்னு தோணுது. எனக்கு மனசு குத்துது பெரியமா. என்ன பெரியமா இப்படி முறைச்சு பாக்குறீங்க? உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் புரியாது. அதுக்காக அப்படியே அவளை வீட்லயே வச்சிருக்க முடியுமா என்ன? அவ என்ன நார்மலாவா இருந்தா? என்னமோ நார்மலா இருக்கிறவள ஆசைப்பட்டு நம்ம அப்படியே கூட்டிட்டு வந்து டாக்டர் முன்னாடி உட்கார வச்ச மாதிரி இல்ல பேசுற. எல்லாத்தையும் விடுங்க பெரியமா. அவரை மட்டும் பாருங்க, எவ்வளவு பதட்டப்படுறாரு. வெண்பாக்கு ஒண்ணுனா எப்படி துடிச்சு போவாரோ அதே மாதிரி தவிச்சு நிக்கிறாரு பாருங்க. ஷோ, இதுக்கு நான் என்ன சொல்றதுனே தெரியல மல்லி. மனசுல நினைக்கிறத நான் இப்ப சொன்னா என்னமோ கொடுமைக்காரியா ராட்சசியா உனக்கு நான் தெரிவேன். ஆனா உனக்கு நான் அம்மா ஸ்தானத்துல இருந்துகிட்டு மாப்பிள்ள தம்பியோட தவிப்ப என்னால சகிச்சுக்கவே முடியல. புரியல, என்ன சொல்றீங்க? உன்ன மாதிரி நான் தெய்வ பிறவியெல்லாம் இல்லடிமா. அக்கா அக்கான்னு எப்படிதான் அவளை மனசார கூப்பிட்டுக்கிட்டு அலையிறியோன்னு ஒன்னும் புரியல. அப்பப்பா, அன்னைக்கு எந்த சூழ்நிலையிலயும் உன்னை விட்டுற மாட்டேன்னு மாப்பிள்ள தம்பி ஒரு வாக்கு கொடுத்தாரு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இங்க நடக்கிற கூத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கிறேன். மத்தபடி ஒரு சாதாரண தாயா என் மனசுல உள்ளதெல்லாம் சொன்னா நல்லா இருக்காது. நீ தயவு செஞ்சு என் வாயை கிளறாத. நான் அப்ப ஏதாச்சும் சொல்ல மாப்பிள்ள தம்பி காதுல விழுந்து சங்கடப்படுற மாதிரி ஆயிடும். பாரு. ஏய், இருங்க பெரியமா, வரேன். என்னங்க, ஆ? வாங்க வந்து அப்படி உட்காருங்க. ஒன்னும் ஆகாதுல்ல மல்லி? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இல்ல, நரம்பு கட்டாயிருக்குன்னு நர்ஸ் சொன்னாங்களே. ஆபரேஷனுக்கு யூஸ் பண்ற கத்தின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஏங்க, நம்ம ஹாஸ்பிடல்ல தானே இருக்கோம். அதை இம்மீடியட்டா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன பயம்? அதுக்கு இல்ல மல்லி, பேசாம வீட்லயே இருக்க வச்சிருக்கலாமோ? தப்பு பண்ணிட்டோமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
ஏதோ திருட்டுத்தனம் நடக்கிற மாதிரி தெரியுதே. ம்ஹும், ம்ஹும். ஹலோ மேடம், நான் நர்ஸ் ஆனந்தி பேசுறேன் மேடம். ஆ சொல்லு சொல்லு. உங்க தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் எங்க ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறாங்க மேடம். ஹாஸ்பிட்டல்லையா? ஆமா மேடம். மல்லி கூட ஒரு அம்மா இருப்பாங்களே, அவங்களும் உட்கார்ந்துருக்காங்க. ஓ, குடும்பமா வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துருக்காங்களா? சரி, என்ன விஷயமா வந்திருக்காங்க? அது தெரியல மேடம். தெரியலையா? நீ அங்கதானே நர்ஸா வேலை பாக்குற, தெரியலங்கிற? மேடம், அது வந்து எனக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல டியூட்டி போட்டிருக்காங்க. ஒரு சின்ன ஆபரேஷன் இருக்கு, அரை மணி நேரமாச்சும் ஆகும். அவங்கள தாண்டி வந்த அப்புறம் தான் அவங்க உங்க தம்பின்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அன்னைக்கு ஒரு நாள் நீங்க போட்டோ காட்டி விசாரிச்சீங்கல்ல, அதான் அவங்க கிட்ட சொல்லலாமேன்னு ஃபோன் பண்ணேன். சரி சரி, வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா எனக்கு உடனே சொல்லு. சரிங்க மேடம். ம். ராஜிமா, யாரு போன்ல? விஜயும் மல்லியும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாம். நான் சொன்னேன்ல கேட்டிங்களா? அப்ப கிண்டல் பண்ணீங்க, இப்ப என்ன சொல்றீங்க? நிறுத்து. இப்ப என்ன ஆச்சு? ஏன் இப்படி குதிக்கிற? இல்ல ராஜிமா, அவங்க கூட இருந்தது ரேணுகா அக்கா தான். சரி, இல்லன்னே வச்சுக்கலாம். எதுக்காக மாமாவும் மல்லியும் அந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க? அதெல்லாம் என்னன்னு தெரியல. சொன்னவளுக்கே என்னன்னு தெரியலையா? வேணும்னா அப்புறமா விசாரிச்சு சொல்றேன்னு சொன்னான். ராஜிமா, சம்திங் இஸ் ராங். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. சரி விடு, கிளம்பு. எதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்கன்னு நாமளே நேரடியா போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதெல்லாம் சரி. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல ரேணுகாவை பார்த்துட்டு அப்புறமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் பாக்குறேன். கார்ல நான் உங்களை பார்த்தேன், அதனாலதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரி, இங்க பாரு, இந்த மாதிரி உளறிட்டே என் கூட வந்து வச்சுக்கோங்க, அப்புறம் உன்னை இங்கே விட்டுட்டு போயிடுவேன். பேசாம வரதா இருந்தா வா. போங்க. ம். டாக்டர், ஆ, வாங்க. இப்ப ரேணுகா எப்படி இருக்கா? பயப்பட ஒண்ணும் இல்லையே டாக்டர். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கோம். கையில முக்கியமா இருக்கிற ஒரு நர்வை தான் கட் பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால இவங்களுக்கு இமிடியேட்டா நம்மளால ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க முடிஞ்சது. சப்போஸ் வீட்ல வச்சு இப்படி நடந்துருந்து நீங்க யாராவது கவனிக்க லேட்டா இருந்தா நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். ஏன் இவங்க உயிர் கூட ஆபத்தா இருக்கலாம். முருகா, அப்பா. தப்பு எங்க நர்ஸ் மேலதான். பேஷண்டோட கண்டிஷன் தெரிஞ்சும் அவங்க அஜாக்கிரதையா இருந்தது பெரிய தப்பு தான். நான் அவங்கள கடுமையா வார்ன் பண்ணிட்டேன். உங்ககிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ, என்ன டாக்டர் நீங்க? தப்பு எங்க மேலதான் மிஸ்டர் விஜய். தப்பு பண்ணவங்க மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். மிஸ்டர் விஜய், ரேணுகா இப்பதான் புது இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க இருந்த இடத்துல எவ்வளவு நாள் எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. சோ நாம அவசரப்பட வேண்டாம். அவங்க உங்க இடத்துல இருந்து பழகட்டும், உங்க எல்லார் கூடயும் பேசி சகஜமாகட்டும். ஓகே டாக்டர். நீங்க யாரு எப்படின்னா உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. அத நீங்க தான் பண்ணணும். எந்த மாதிரி டாக்டர்? நீங்க முன்னாடி அடிக்கடி போன இடங்களுக்கு அவங்கள கூட்டிட்டு போங்க. பார்க், பீச், ஷாப்ஸ் அப்படின்னு பழைய மெமரிஸை ஞாபகப்படுத்துற மாதிரி நீங்க கூட்டு போங்க. போட்டோஸ், ஆல்பம்ஸ் கூட காட்டலாம். அவங்க உங்க கூட சேஃபா இருக்காங்கங்கிற ஃபீலிங்க நீங்க அவங்களுக்கு காட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிச்சயமா செய்றோம் டாக்டர். என்ன டாக்டர், இவ சரியாவான்னு சொல்றீங்களா இல்ல சரியாக மாட்டான்னு சொல்றீங்களா? இல்ல நீங்க சொல்றது எனக்கு தான் புரிய மாட்டேங்குதா? சரியாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பட் டைம் எடுக்கும். அவங்க ரெக்கவர் ஆகுறாங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணா இமிடியேட்டா கூட்டிட்டு வாங்க. அப்போ நாம மெடிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க உடனே ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா. நான் ஏன் கவலைப்பட போறேன்? இவ குணமானாதான் எனக்கு கவலை. என் மல்லி என்ன அவளுன்னு தான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்குமா டாக்டர்? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. இவங்க மயக்கம் தெளியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நல்லது.
செஞ்சு உட்காருங்க. மாப்பிள்ள தம்பி. அம்மா நான் போய் பில் கிளியர் சரி பண்ணிட்டு மாப்பிள்ள தம்பி. எக்ஸ்கியூஸ் மீ, பேஷண்ட் நேம் ரேணுகா. டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. ஃபைல் ரெடி சார். ஏதாச்சும் நடந்துரும்னு நினைச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததுக்கு கையை அறுத்து ரத்தம் வந்ததுதான் மிச்சம். இனிமே இந்த பக்கமே வந்துடாதீங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மல்லி, இனிமே என்ன இங்க கூட்டிட்டு வராத. ஊசியெல்லாம் பெருசு பெருசா இருக்கு. எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா? இந்த கையில எல்லா இடத்துலயும் ஊசி போட்டாங்க. 2 கையிலுமே ஊசி போட்டு விட்டுட்டாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அக்கா இனிமே இங்கெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டோம். போ, உன் கூட டூ. நீதான் எனக்கு சளி பிடிச்சிருக்கு, மாத்திரை வாங்க போலாம், சிறப்பு வாங்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தல்ல. டூ 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 டூ. அக்கா சண்டெல்லாம் போடாதீங்கக்கா. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அம்மா நான் பில் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேம்மா. இன்னும் மெடிசின்ஸ் மட்டும் தான் வாங்கணும். இவன் பேசுறத கேட்க நாராசமா இருக்கு. சக்கலத்தைய போய் ஃப்ரெண்டா நினைக்கிறாளாமா. விஜய், உன் கூடயும் டூ. எனக்கு உன்னை பிடிக்கவே இல்ல. சாரி ரேணுகா, அப்படிலாம் சொல்லாத. எப்ப பாரு சாரி சாரின்னு சொல்ற, ஆனா திருந்தவே மாட்டேங்கிற. நீ வீட்டுக்கு வா, உன்னை ஸ்கேல் வச்சு அடிக்கிறேன் பாரு. சரிம்மா, நீங்களா இருங்க, நான் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னும் அங்க மாத்திரை வாங்கல? மாத்திரையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல? இல்ல மல்லி, அத அப்புறம் சேர்த்து போய் வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். ஏ மாப்பிள்ள, அதை என்கிட்ட கொடுங்க. ஏமா? அட கொடுங்க, மாத்திரையை நான் வாங்கிட்டு வரேன். நீங்க 2 பேரையும் கூட்டிட்டு கிளம்புங்க. இல்லம்மா, ஒரேடியா எல்லாரும் சேர்ந்து போயிடலாமே. அட சொன்னா கேளுங்க மாப்பிள்ள தம்பி, நான் வாங்கிட்டு வரேன். நீங்க முன்னாடி கிளம்புங்க, பின்னாடி நான் வந்துடுறேன். மல்லி, அவளை கூப்பிட்டு சரி, கிளம்பு. பெரியம்மா. கிளம்பு. வாங்கக்கா. சரி, சரிம்மா. பாத்து போங்க. பாத்து வா, வரும் பெரியம்மா. பாத்து பாத்து. சீக்கிரம் வாங்க. வரஞ்சி. ராஜமா. மேடம் சாரி மேடம், ரொம்ப நேரம் நிக்க வச்சிட்டேனா? எப்ப வந்தீங்க மேடம்? இப்பதான் வந்த. போன்ல நீ ஏதோ அரைகுறையா வளர்னியே, என்ன விஷயம்? வளர்னனா? நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா கேட்கலையா மேடம்? சரி, யாரெல்லாம் வந்தாங்க, யார கூட்டிட்டு வந்தாங்க, முதல்ல அத சொல்லு விவரமா. அதான் மேடம், உங்க தம்பியும் உங்க தம்பி ஒய்ஃபும் தான். ஏய், அவதான் எங்க மாமா ஒய்ஃபா? அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத. மேடம் இவங்க என்ன மேடம் சொல்றாங்க? அவங்க உங்க தம்பி பொண்டாட்டி தானே? இவ கிடக்குறா, இவ பேசுறதெல்லாம் கணக்குல எடுத்துக்காத. முதல்ல விஷயத்த சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. யாருக்கு என்ன பிரச்சனை? அதான் சொன்னனே மேடம், அவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னொரு லேடிய கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அததான் கேக்குறேன், அவ யாரு, அவளுக்கு என்ன பிரச்சனை? நான் தான் சொல்றேன்ல, அது யாருன்னு எனக்கு தெரியும். என்ன மேடம் சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா? என்ன ராஜி மேடம், விஷயம் தெரிஞ்ச ஆளை கூடவே வச்சுக்கிட்டு எனக்கு டெஸ்ட் வைக்கிறீங்க பாத்தீங்களா? இங்க பாரு, நான் சொன்னேன்ல இவ பேசுறதெல்லாம் கணக்குல வச்சுக்காதன்னு. நான் என்ன கேக்குறேனோ அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. நான் சொல்றத மட்டும் நம்பிடாதீங்க. அவதான ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்றீங்கன்னு பாக்குறேன். சாரி மேடம், தொடர்ந்து வேலை வந்துருச்சு மேடம், விசாரிக்க முடியல. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயான. இனிமே வேணா வார்டுல கேட்டு பார்க்கலாம் மேடம். மேடம் 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 எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இங்க மல்லிகா விஜயகுமார்னு யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.